ஆட்சிக்கு வந்து ஓராண்டுக்குள் மலையக மக்களின் உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகளில் அனுர்குமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் ஈடுபடுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி கண்டனம் வெளியிட்டுள்ளது. பின்தங்கிய நிலையில் உள்ள மலையக மக்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடும் தீர்மானத்தை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நாங்கள் அங்கம் வைத்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது 2018 வருடம் 32 இலக்கு சட்டத்தின் மூலமாக மலையக அதிகார சபை, அதாவது பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை என்ற சபையை கொண்டு வந்து நிறுவினோம். காரணம், இது மக்களின் பிரச்சனைகள் ஒரு அமைச்சுக்கு மாத்திரம் வரையறுக்க முடியாது. கல்வி உரிமை, வீட்டுரிமை, காணி உரிமை, சுகாதார உரிமை, வருமான உரிமை மற்றும் ஏனைய பல்வேறு உரிமைகள் அங்கே தேவைப்படுகின்றன. ஆகவே எல்லா அமைச்சுகளையும் கூட்டிணைக்கும் ஒரு செயல்பாடு தேவை என்ற காரணத்தினாலே தான் அஃபர்மேட்டிவ் கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒதுக்கீட்டு கொள்கையின் அடிப்படையிலே, உலக முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையின் அடிப்படையிலே இந்த நிறுவனத்தை உருவாக்கினோம். என்று பார்த்தால் இது ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஒரு வருடம் இன்னும் ஒரு வாரத்திலே நிறைவு பெற போகிறது. ஏராளமான வாக்குறுதிகளை அவர் ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கும் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் அதேபோல் மலைய தமிழ் சகோதரர்களுக்கும் நமக்கும் தந்திருக்கின்றார். மலையத்தை பொறுத்தவரையில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை, எதுவுமே நடக்கவில்லை, காத்திரமா எதுவுமே நடக்கவில்லை. பொறுமையாக அமைதியாக இருக்கிறோம். இன்னும் அரசாங்கத்தை அவகாசம் கொடுப்போம் நினைக்கிறோம். ஆனால் இந்த பொறுமையை பார்த்துவிட்டு அதை பலவீனமாக கருதி இந்த அரசாங்கம் நான் கொண்டு வந்த அதிகார சபையே இல்லாமல் முயற்சியில் ஈடுபடுகிறது. இது பிழை பிழை. புதிதாக உரிமைகள் தராவிட்டாலும் பரவாயில்லை, இருந்த உரிமைகளை தட்டிப்பறிக்கும் முயற்சியிலே கேவலமாக ஈடுபடுகிறது. ஆகவேத்தான் ஜனாதிபதி அவர்களுக்கு மரியாதையோடு அதேவேளை கடுமையாகவும் கடிதத்தை எழுதியிருக்கிறேன். தலைவர் முறையில் எழுதியிருக்கிறேன். செவிமடுக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அரசு உள்ளே இருக்கக்கூடிய மலையக பிரதிகளுக்கு தங்கள் தலைவர் ஜனாதிபதியை பார்த்து உண்மை எடுத்து கூறும் தைரியமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, எதுவுமே நன்றாக தெரிகிறது. ஆனாலும் நாங்கள் பொறுமையாக வாழவிருக்க முடியாது. ஆகவே இந்த துர் முயற்சியை கைவிடுங்கள் என்று ஜனாதிபதி நான் சகோதரரை, நண்பரை கோரியிருக்கிறேன்.